ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் தாஹி மசாலா வடை ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த தாஹி மசாலா வடை பார்த்திங்கன்னா இது பேசிக்காக தயிரில் வச்சு செய்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பச்சை மிளகாய் 4, பூண்டு 6, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவை அளவுக்கு, தயிர் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. முதல்ல இஞ்சியை இப்படி மெல்லமாக இடிச்சுக்கோங்க. இந்த அம்மியில் போட்டு இடித்தா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய் அதையும் இடிச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஒரு பாதி இப்படி இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி போட்டு இப்படி மெல்லமாக இடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டு தயாராகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு இடிச்சுக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த தயிரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, கொஞ்சம் உப்பும், 1 கிளாஸ் வாட்டரும் இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனால் அப்படி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை அதை எடுத்து இந்த எண்ணெயில் விட்டுட்டு கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்த அந்த தாஹி பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இப்போது இது கூட நம்ம மசாலா வடை எப்படி செய்கிறேன்றது அதையும் பார்க்கலாம். அது ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இது கூட பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சி நல்லா ஒரு தட்டில் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையும் இப்படி எடுத்து நல்லா கையில் தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒவ்வொன்றா இப்படி தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் இப்படி போட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து நல்ல ஜல்லிக்கரண்டியால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. அதே போல் 1 நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டில். இப்போது மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மசால் வடை ஒன்றையும் எடுத்து இந்த தயிர் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டியால் சும்மா அப்படியே மெல்லமாக கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் தாஹி மசாலா வடை ரெடி. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.